பிரைசலாட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அரைச்சிவிட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம். நான் துவரம்பருப்பு நல்லா கழுவி வேக வச்சு அதில் ஒரு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். இதில் முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், சவுச்சவு போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். நல்லா இதுக்கு தேவையான அரைக்கி பொருள் பார்த்துடலாம். மல்லி 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், 4-6 காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. தேங்காய் 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா காய் நல்லா வேகிறதுக்கு மஞ்சத்தூளும் மிளகாய் தூளும் போட்டு நல்லா காய் வேகட்டும். இதோடு சேர்த்து வேகிறதுக்கு தேவையான உப்பு. எந்த காய்க்கு தண்ணி விடாதீங்க. நம்ம எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியிலே காய் வேகட்டும். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்ல காய் வெந்தோன்னா நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து போட்டு நல்லா ட்ரையாக கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா அது ட்ரை ஆனதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் அதில் சேர்த்துக்குவோம். அதை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மசாலா கொஞ்சம் அடி பிடிக்கும். நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, சீரகம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நல்லா சாம்பார் இந்த மாதிரி கொளிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா தாளிப்பு வச்சுங்க. சூப்பரான சாம்பார் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சூப்பரான எம்மி ரெசிபியில் நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.